ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா 4. பணியாரத்துக்கு பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் 4 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு, நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகணும். அடுத்து ஒரு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இப்போது மாவில் கலந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து இப்போது மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மாவில் போட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு பதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பணியாரத்துக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த பதம். வாங்க இப்போது பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ மாவு ஊற்றுங்க. மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றவும் நல்லாயிருக்கும். பணியாரம் சாஃப்டாக வரும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கல் மாதிரி வரும். ஸோ அதனால் மாவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பணியாரத்தை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் பணியாரத்தையும் திருப்பி விட்டு லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு வரணுன்னா 2 சைடுமே எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வரும். இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். சுவையான பணியாரம் ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.